Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா முன்னாடி பாக்ஸை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது நம்ம ஷோரூமுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு, ஆனால் வீடியோ போகிறதுக்கு டைமிங் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம்டியோட ஒரு ப்ரீபில்டு பிசி கிட். ஸோ அதாவது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா போர்டு ப்ராசர் ரேமு வித் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு ஃப்ரீ உள்ளே வச்சு விட்றாங்க. ஸோ இந்த கிட்டில் ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா எஸ்எம்பிஎஸ் ஸோ எஸ்எஸ்டி ஒரு கேபினெட் போட்டோம் அப்படின்னா ஒரு ஃபுல் சிபியூ மாறிடும். ஸோ இந்த கிட்டு என்ன கிட்டு, யார் யார் யூஸ் பண்ணுறதுக்கு, என்ன ப்ரைஸிங், எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் கிளியராக பார்ப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் ஓடிட்டு இருக்கு. இந்த மாதத்துலேருந்து ஒவ்வொரு மாதமும் கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட்டில் கிஃப்ட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஜனவரி மாதத்துக்கான கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட்டு ஆல்ரெடி சேனலில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ பொங்கல் கழிச்சு கிவ் அவே எல்லாத்துக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட்டில் போய் நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு இந்த மாதத்துக்கான கிஃப்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த மாதத்துக்கான கிஃப்ட்டை இந்த மந்த் எண்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வீடியோட ஹைலைட்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த AMD 4700S 8 கோர் டெஸ்க்டாப் கிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட்ல வந்துட்டு இருக்கு. ஒன்று 8GB வேரியண்ட், ஒன்று 16GB வேரியண்ட். நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 16GB வேரியண்ட். ஸோ இது ஆக்சுவலாக இது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா பிளே ஸ்டேஷன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது சோனியோட PlayStation 5ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டு ப்ராசர் தான் இருக்கும். ஸோ அந்த போர்டு ப்ராசரோட கிட்ட தான் இப்போ தனியாக கொடுத்துட்டாங்க. ஸோ பாக்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ பாக்ஸ் ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணோம்னா இந்த பிசி கிட்டோட வர்றது பார்த்தீங்க அப்படின்னா போர்டு ப்ராசர் ரேமு தான். ஸோ ஒரு RX 550யோட ஒரு 2GB கிராஃபிக்ஸ் கார்டு உள்ள ஃப்ரீயாக வச்சு விட்டுறாங்க. ஸோ கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தனியாக தான். ஸோ கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸை கூட்டுறதுக்கான GDDR6 ரேம் உள்ள இன்பில்டாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு தேவை. ஸோ ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மதர் போர்டில் உங்களுக்கு VGA போட்டோ HDMI போட்டோ எதுவுமே கிடையாது. ஸோ ப்ராசஸர் கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்குன்னு ஸ்பெஷலாக மேக் பண்ண ப்ராசஸராக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு பண்ணணும். ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா AMD சைட்லேருந்து RX 550யோட ஒரு 2GB கிராஃபிக்ஸ் கார்டு உள்ளே கொடுத்துட்றாங்க. ஸோ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணோம்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ அதுக்கடுத்து நம்ம கேபினெட்டில் பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு IO பேனலு. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிட்டு தான். ஸோ வேர்ல்டு லெவலில் DDR5 RAM DDR6 ரேம்லாம் கிடையாதுங்க. DDR6ன்றது எப்பயோ வந்துருச்சு. இது வந்து DDR6ல GDDR6 சொல்லுவோம். அதாவது கேமிங் DDR6 ரேம். இந்த ரேம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீபில்டாக மதர் போர்டில் இன்பில்டாக இருக்கும். சொல்லப்போனால் ஸோ ப்ராசஸரோடய இன்பில்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ இவ்வளோதான் போர்டு ப்ராசர் ரேம் கம்ப்ளீட்டாக இந்த கிட்டில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ போர்ட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு USB போர்ட்டில் கிட்டத்தட்ட 8 USB போட்டு, ஒரு GB லேண்ட் போட்டு, ஒரு ஆடியோ போர்ட்ஸு. ஸோ ஹெட்டர் 3.0 ஹெட்டர்ஸு. ஸோ தேவையான மற்ற ஹெட்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒரு கிராஃபிக்ஸ் கார்டுக்கான ஸ்லாட்டு. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கான ஸ்லாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப் டு RTX வரைக்கும் போட்டுக்கலாம். ஸோ நாங்கள் 2060 வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ 3060 என்னோட கார்டை நான் போட்டு யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் இது ஒரு AMD RX 550யோட ஒரு 2GB கிராஃபிக்ஸ் கார்டை இன்பில்ட் பண்ணியே கொடுத்துட்றாங்க. ஸோ இவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கிட்டு. ஸோ இந்த கிட்டில் என்ன இருக்கு? ஸோ ஒரு போர்டு ப்ராசரு, ஒரு DDR6 கேமிங் DDR6 ரேம், 16GB ரேம் இன்பில்டு. ஸோ எக்ஸ்ட்ராவோ நீங்கள் ரேம் மாட்டவோ இந்த ரேமை கழட்டவோ முடியாது. ஸோ கம்ப்ளீட் ஃபுல் ப்ரீபில்ட் கிட்டு. ஸோ இதுக்கு வாரண்டியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 years வாரண்டியும் கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 கோர் 16 thread ப்ராசரோட வரக்கூடியது, முழுக்க கேமிங் பெர்ஃபார்மன்ஸுக்கே போட்டிருக்கக்கூடிய ஒரு கிட்டு. ஸோ இந்த கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா PlayStation 5ல இருந்துச்சு. ஸோ அந்த PlayStation 5ல பார்த்தீங்க அப்படின்னா உள்ள எல்லா பில்டிங் பார்த்தீங்க அப்படின்னா AMDயோட தான். ஸோ இந்த ப்ரீபில்ட் கிட்டு ப்ளஸ் அவங்க அதுக்கு யூஸ் பண்ணி இந்த கிராஃபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா AMDயோட ஓன் கிராஃபிக்ஸ் ப்ராசர், அதாவது RDNA Gen 2 டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவாக கிராஃபிக்ஸ்க்குனே தனியாக மேக் பண்ண ஒரு தனி ப்ராசர். ஸோ அந்த ப்ராசர் இன்பில்ட் பண்ணி தான் அந்த PS5ன்றது வந்துச்சு. ஸோ அந்த கிராஃபிக்ஸ் இல்லாமல் இப்போ இந்த மதர் போர்டு கிட்டு வந்திருக்கு. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம RX 550 ஒரு 2GB உள்ள இன்பில்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறோம். ஸோ இப்போ இது யாருக்கு நீங்கள் சூஸ் பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னா இதோட பெஞ்ச்மார்க்கு டீட்டெயில் ரிவ்யூலாம் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷார்ட்ஸில் காமிக்கிறேன். ஸோ இன்னைக்கு இது வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இது வந்து இந்த DDR6 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் ரேம் மாதிரி கிடையாது. ஸோ இந்த GDDR6 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டெலாம் வாங்கினீங்க அப்படின்னா Gன்னு தான் போட்டிருக்கோம். ஸோ GDDR5, GDDR4, ஸோ 2GB கிராஃபிக்ஸ் கார்டு, 3GB கிராஃபிக்ஸ் கார்டு, 4GB கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ அது மாதிரி இந்த ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா கேமிங் DDR6 16GB கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்.
ஸோ அந்த ரேமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராஃபிக்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ இன்பில்டு ரேமு, ஸோ இந்த ரேமை கழட்டவும் மாட்டவும் முடியாது. இன்பில்டாகவே 16 GB ரேம் இருக்கும். ஸோ கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலு. ஸோ ப்ராசஸோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா 8 கோர் 16 த்ரெட் ப்ராசஸர், அதோட பெர்ஃபார்மன்ஸும் வேற லெவலு. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு இதில் இன்பில்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு RX 550 ஒரு 2 GB கிராஃபிக்ஸ் கார்டு உள்ள ஃப்ரீயாகவே வந்துருது. ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கீங்க, இல்லை ஒரு நீங்கள் பிசி வச்சிருக்கீங்க, பழைய பிசியாக இருக்கு. ஸோ அந்த பிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்டு ப்ராசர் ரேம் மட்டும் ஒரு நல்ல தரமாக ஒன்று சிம்பிளாக மாட்டணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஆப்ஷனு. ஸோ இதோட பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 33,990 ரூபாய் தான். ஸோ நம்ம வந்து AMDயோட அஃபிஷியல் பார்ட்னர் அப்படின்றதுனால எக்ஸ்க்ளூசிவ் பிரைசிங் நம்மள்ட்ட தனியாக கிடைக்கும். ஸோ இந்த பிரைசிங்க்கு நீங்கள் ஆஃப்லைன்லேயே ஆன்லைன்லேயே எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இந்த 33,990 ரூபாய்க்கு இந்த கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா போர்டு ப்ராசரு GDDR6 16 GB ரேம் 16 GBக்கான ரேம் இருக்கும். ஸோ நீங்கள் ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ண வைக்க முடியாது. ஸோ NVMe ஸ்லாட்டோ M.2 ஸ்லாட்டோ எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு RX 550 AMDயோட RX 550யோட ஒரு 2 GB கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துறாங்க. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வீடியோவை அவுட்புட் எடுக்கிறது தான். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். ஸோ இந்த 550 கிராஃபிக்ஸ் கார்ட்லயே பாத்தீங்க அப்படின்னா FPSல தரமான FPSல கேம்லாம் ப்ளே பண்ணி டெஸ்டிங் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான நான் டீடைல் வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியர் அப்டேட் பண்றேன். ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா தியரியா எதையுமே யோசிக்க மாட்டோம், ப்ராக்டிக்கலா மட்டும் தான் யோசிப்போம். ஸோ அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த கிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 33,990 ரூபாய் தான். ஸோ 33,990 ரூபாய் அப்படின்றது இன்க்ளூடிங் GST இன்க்ளூடிங் டெலிவரி, நோ எக்ஸ்ட்ரா ஐட்டம் சார்ஜஸ், 2 years உங்களுக்கு வாரண்டியோட கிடைச்சிருக்கு. ஸோ இந்த போர்டு ப்ராசர் ரேம் போட்டால் டிஃபால்ட் ஆன் ஆயிரும். இப்போ இது எனக்கு ஒரு CPU-வா வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கும் தயாராகிக்கணும்ல. ஸோ இது இப்போ CPU-வா பார்த்தீங்க அப்படின்னா 43,990 ரூபாய் கிட்டு கொண்டு வந்துடும். ஸோ எக்ஸ்ட்ரா 10,000. ஸோ 33,990 ரூபாய்க்கு இது வந்துருது. ஸோ 10,000க்கு எக்ஸ்ட்ரா என்ன வாங்கணும்? 3 பொருள் கண்டிப்பாக வாங்கணும். ஒன்று இதில் NVMe ஸ்லாட் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஹார்ட் டிஸ்கோ SSD ஏதாவது போடணும். ஸோ அதுக்காக 512 GB SSD கொண்டு வந்திருக்கோம். ஸோ எதுக்கு 250 கூட கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இந்த பிசி வாங்க போகிறது யாரு? ஸோ மெயினாக கேம் விளாட்றதுக்கு, ரெண்டாவது ஆர்கிடெக்சர்ஸ்க்கு AutoCAD இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு, ஸோ ஒரு ப்ரீமியர் ப்ரோ ஆஃப்டர் எஃபெக்ட், ஸோ இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் சம்மந்தம் உள்ள ஒரு சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஃபைல்ஸ் பெரிய பெரிய ஃபைல்ஸாக இருக்கும். ஸோ நார்மலாக GTAவோட 5 பார்த்தீங்கன்னா 80 GB 90 GB இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேம் சம்மந்தப்பட்டதுனால 250 GB பத்தாது. ஸோ எக்ஸ்க்ளூசிவாக கேமிங்க்குன்னு உள்ள ஒரு கிட் இது. ஸோ அதனால 512 GBக்கான சிலிக்கான் பவர் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 years உங்களுக்கு வாரண்டியோட வரக்கூடியது. ஸோ இந்த SSD பற்றி சொல்லவே கிடையாது. ஆல்ரெடி NVMe எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 512 GB. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேபினெட்னு வரையில ஒரு சிம்பிளான கேபினெட்டாக இருக்கணுன்றக்காண்டி ஒரு சிப்ரோனெக்ஸில் X410. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல RGB ஸ்ட்ரிப்பு, பேக் சைடில் ஒரு பெரிய ஃபேனு, ஸோ சைடில் அக்ரிலிக் பேனலோட வரக்கூடிய ஒரு டீசென்டான கேபினெட்டு. ஸோ ஒரு 512 GBக்கான சிலிக்கான் பவர் SSD. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் ஸ்டோனோட ஒரு 600 வாட்ஸ்க்கான SMS. எதுக்கு 600 வாட்ஸ்? ஸோ ஃபியூச்சரில் இந்த 550 தூக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு சான்ஸா 1060, 1050, 1650, 1660, 2060, ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நல்ல ப்ரைசிங் கம்மியாக கிடைச்சுன்னா அந்த கிராஃபிக்ஸ் கார்டை போட்டு யூஸ் பண்ணுறப்ப அதுக்கு தேவையான பவர் போர்ட்ஸ்லாம் நமக்கு இருக்கணும். ஸோ அதுக்காக இந்த SMS. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 43,990 ரூபாய்க்கு கம்ப்ளீட் ஒரு ஃபுல் பிசி உங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ நம்மகிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம சொல்லக்கூடிய பிரைசிங் இன்க்ளூடிங் GST இன்க்ளூடிங் டெலிவரி, நோ எக்ஸ்ட்ரா கிட்டன் சார்ஜஸ். நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பிசி வாங்கினவங்களுக்குலாம் எப்படி பேக்கிங் வருது, எப்படி ஆன் பண்ணணும், ஒர்க் பண்ணுறாங்கன்றதும் தெரியும். ஸோ இங்கே எல்லாமே அசம்பிள் பண்ணி ப்ராப்பராக சாஃப்ட்வேர் சேர்த்து நீங்கள் ஆன் பண்ணோன்னா ஒர்க் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அனுப்பிச்சுடுவோம். ஸோ இந்த 8 core 16 thread இந்த 4700S அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல்ல 10th generation i7க்கு ஈக்குவல். ஸோ ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸும் பக்காவாக இருக்கும். ரேம் 16 GB கேமிங் ரேம் அப்படின்றதுனால ஸோ அந்த ரேமோட பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினி பவர்ஃபுல் கேமிங் பிசி நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா 43,990 ரூபாய் தான். ஸோ இல்லை என்ற கேபினெட் SMS SSD எல்லாமே இருக்கு, எனக்கு இந்த கிட்டு மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கனாலும் வெறும் 33,990 ரூபாய் தான். ஆர்டர் பிளேஸ் பண்ண வைக்கிறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வெப்சைட் ஆப் லிங்க் இருக்கு, நீங்க அதுலயும் போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஸோ வெப்சைட்லயும் ஆப்லயும் ஆர்டர் பிளேஸ் பண்ண தெரியல, கீழே டிஸ்கிரிப்ஷனோட வாட்ஸ்அப்ல வாங்க. ஸோ இது மாதிரி பிசி உங்களுக்கு பில்ட் பண்ண நினைச்சு யோசிச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம போகக்கூடிய ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா முக்கியமான நாள். ஸோ டக்குன்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க டக்குன்னு அடுத்து உங்களோட பிசினஸ்க்கு சம்பாத்தியம் பண்ண வேண்டிய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இதை விட ஒரு பெட்டரான சூப்பரான வீடியோ சந்திப்போம். பை.